ஹாய் மக்களே, பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மி மகா சங்கமம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி வீடியோஸ் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாக்கியலக்ஷ்மியும் பாண்டியன் ஸ்டோரும் ரெண்டையும் சேர்ந்தே வீடியோ போடலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியலக்ஷ்மி. ஸோ பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ ஃபஸ்ட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலாம். உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கணுன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், எந்த இடத்துலேருந்து பாண்டியன் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதில் போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ பார்க்கலாம். அமிர்தா, செல்வி, நிலா 3 பேர் வீட்டுக்கு வராங்க. உள்ளே போகாமல் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறது, பாட்டிகிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க மாமா கூப்பிட்றாங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பாட்டி கேட்குறாங்க, பாக்கியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அமிர்தா பாட்டிக்கு அம்மாவுக்கு வேலை இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அம்மா மினிஸ்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டிக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. அப்புறம் செல்வி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அமிர்தா போய் மேலே தூங்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி, ராதிகா, இனியா 3 பேரும் வராங்க. அவங்க 3 பேரும் அப்புறம் பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாம் பேசிவிட்டு, கல்யாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் எங்கே நடந்துச்சு, நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறா இனியா பாப்பா சொல்லுது. அப்போ கோபியும் கோவமாக சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான் இந்த கல்யாணமே பண்ணி வச்சது அப்படிலாம் சொல்கிறாங்க. ராதிகாவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் பாக்கியா பண்ணது ரொம்ப ஓவர், டூ மச்சாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் அப்போயே சந்தேகப்பட்டேன், அமிர்தாவும் செல்வியும் மட்டும் வரும்போது இந்த வேலை தான் அவள் பார்த்துட்டு இருக்காளா, வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திட்டுறாங்க. அப்போ அமிர்தா வராங்க. அமிர்தாட்ட கேட்குறாங்க, ஏன் பாக்கியா வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதே தான் சொல்கிறாங்க, மினிஸ்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தா சொல்கிறாரு, இல்லைம்மா கோபி போயிருந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சான், அந்த பொண்ணு தான் பாக்கியா கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அமிர்தா அப்படியே தான் நிற்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்கிறாங்க. பாக்கியா வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோபி ஹாலில் உட்காந்துருக்காங்க. ராதிகா, ஏன் தூங்கலையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் செலியன் வந்தோன்னே பார்த்துட்டு போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனும் வந்துடுறாங்க. என்ன செலியா, நீ இங்கே நடந்ததெல்லாம் சொல்லவே இல்லை, குழந்தைய தூக்கிட்டு போனியாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி சொல்கிறத நீ கேட்டிருக்க வேண்டியதானே, நீ ஏன் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பாட்டிக்கு இப்போ எவ்வளோ பெரிய இதாகிடுச்சு, அவமானமாகிடுச்சு அப்படிலாம் சொல்லி திட்டுறாரு. அப்புறம் காலையில் பாக்கியா வர்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பார்க்கலாம். கதிர் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. கதிரோட அப்பா ரூமில் உட்காந்துருக்காரு. அவர் போய் கோமதி பார்க்க போகிறாங்க. உடனே கிளம்பி போயிடுறாரு, வெளியில் எங்கேயோ போயிடுறாரு. அப்போ ராஜியோட சித்தப்பா சொல்கிறாரு, என்னால் இன்னும் நம்ப முடியலடா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜி வீட்டை காட்டுறாங்க. ராஜி வீட்டில் எல்லாரும், இவ இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட போகல, போய் அவன் கூட ஓடி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட சித்தி சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட அண்ணன் சொல்கிறாங்க, அவனை போய் 2 அடியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோபத்தில் வராரு. இப்போ அவங்க தடுக்கிறாங்க. ராஜியோட சித்தி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அவன் போகிறான். அப்புறம் ராஜியோட சித்தப்பாவும் அதே தான் சொல்கிறாரு, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது, அவன் அப்படி தான் பண்ணணும், அவன் அண்ணன்காரனா அவனால் எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் அங்கே போய் கதிர் வீட்டில் போய் சண்டை போடுறாரு. கதிரை அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்புறம் கதிரோட அண்ணங்க 2 பேரும் சமாளிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சித்தப்பாவும் அங்கே தான் இருக்கார். அவரும் சமாதானப்படுத்தி போடா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிடறாரு. கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க, எங்கே போனாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அவர் இல்லாதனால தானே அவன் வீட்டுக்குள்ளே வீடு பூந்து அடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கூட்டிகிட்டு போயிட்டு, வாங்க அத்தை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே அத்தை, இதெல்லாம் யோசிக்காமல் தானே நீங்கள் பண்ணீங்க, இப்போ என்ன பண்ணுறது அத்தை, பாவம் கதிர் மேலே திருட்டு பழி வேற விழுவுது, அதுக்கு நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அப்போ இருந்த சூழ்நிலையில் எதுவுமே என்னால் யோசிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் கதிர் மூஞ்ச பார்த்தீங்களா, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கே பாவமாக இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அத்தை, அப்படிலாம் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கு முடியாமல் போயிடும், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் போய் எல்லாட்டையும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதெல்லாம் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தானே இதெல்லாம் யோசிக்காமல் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவோட ஹஸ்பண்ட் எட்டி பார்த்துட்றாங்க. என்ன மீனா மிரட்டுற மாதிரி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.